விவசாயிக்கு வாக்கு செலுத்தணும், செலுத்தி ஆகணும். பல கல்லூரிகளில் நான் சென்று பேசி மாணவ பிள்ளைகளிடத்திலே ஒரு அரசியல் விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி, ஒரு சிந்தனை தூண்டல் வருவதை பார்த்து எந்த கல்லூரிக்கும் என்னை அழைக்கக்கூடாது என்று அரசு சிறப்பு ஆணை பிறப்பித்தது. ஆனால் அதையும் மீறி அன்னை கல்லூரி என்னை தொடர்ச்சியாக அழைக்கிறார்கள் என்றால் அது என் மீது வைத்திருக்கிற பேரன்பை அது காட்டுகிறது. தம்பி ஹுமாயூன் அவர்கள் இங்கே சொன்னது போல எத்தனையோ மரணங்களை சந்தித்து கிடந்த நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த என் அன்பு தம்பியின் மரணத்திலிருந்து ஒரு மீள முடியாத பெருந்துயிருக்கு ஆட்பட்டு உடலாலும் மனதாலும் சோர்ந்த நிலையில் இருந்தபோது கூட என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளை, நாளைய இந்த நாட்டின் நம்பிக்கைகளை சந்திக்கிறதில் எனக்கு இருக்கிற அந்த பேரார்வம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சீன புரட்சியாளன் மாசேத்துங் சொல்லுகிறான், என் அன்பு பிள்ளைகளே, எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள். நான் எவ்வளவு அழகாக அதில் எழுதினாலும் அது உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஆகவே யாரும் எழுதாத வெள்ளை தாள்களை எனக்கு தாருங்கள், நான் ஆகச் சிறந்த ஒன்றை எழுத வேண்டும் என்கிறான். அப்படி யாரும் கிறுக்காத தாளாக இருக்கிற, தூய வெள்ளை தாள்களாக இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் உங்களிடத்திலே ஆகச் சிறந்தவற்றை எழுத வேண்டும் என்கிற பேராசையில்தான் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது. எங்கேயாவது பயணங்களில் என்னை சந்திக்கிற பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து புரட்சி வணக்கம் வைத்து கைகுலுக்கி படம் எடுத்து விட்டு கிட்ட வந்து நான் அன்னை கல்லூரியில் படித்தவன் என்று என்னிடத்தில் சொல்லுகிற போது உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்த தருணங்கள், நேரங்கள் நிறைய உண்டு. இது ஆசிரியர்களுக்கான ஒரு திருவிழா என்று இந்த நிகழ்வை நடத்தினார்கள். கலை நிகழ்வை நாம் கண்டு களித்தோம். யோகா செய்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்தோம். நம்முடைய ஓகம்தான் யோகாவாக மாற்றப்பட்டது. எல்லா நிலைகளுக்கும் தமிழில், தூய தமிழில் பெயருண்டு. ஆனால் அதை வஜ்ராஜனம் கஜராஜனம் ஏதோ சமஸ்கிருத மயமாக்கி எல்லாமே இங்கு ஆரிய மயப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கே காவடி ஆட்டம் பார்த்தீர்கள். இதெல்லாம் இது பக்திக்கானது என்று நாம் நினைப்பது தவறு. பரம்பரை கலை, தமிழனின் தொன்மக்கலை, தமிழனின் அடையாளங்கள். கலைக்கு மொழி ஏதும் உடலுக்கே மொழி இருக்குங்கிறான், பாடி லாங்குவேஜுங்கிறான். அப்போ ஒரு இனத்துக்கு மொழி இருக்காத? மொழி இல்லாது கலையும் இலக்கியமும் இல்லை. கலையும் இலக்கியமும் இல்லாதது மொழியே இல்லை. நம்முடைய ஓகத்தை எடுத்து யோகாவாக மாற்றி அதை உலகத்திற்கு கொடுத்தோம் என்கிறோம். கராத்தையே நம்மதுதான், கலரி நம்மதுதான், சிலம்பு நம்மதுதான், ஜூடோ நம்மதுதான். கராத்தே படித்துக்கொண்டே போகும்போது அதனுடைய முதிர்ந்த நிலையில் வரும்போது குத்து வரிசை, தடை, அடி, அதே கால்மானம் கைமானம், அதுதான் கராத்தே. நம்முடைய முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் காடுகளில் இருக்கிற போது விலங்குகள் எப்படி தாக்கிக் கொள்கிறது அதிலிருந்து கத்துக்கொண்டு ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார். சடை முடியோடு உள்ள போய் சலூன் முடிதிருத்தகத்தில் வெட்டி
அப்படி ஸ்டெப் கட்டிங்கா வர்றது மாதிரி நம்முடைய கலைகள் அங்க போய் ஜூடோ கராத்தே என்று திரும்பி வந்து விட்டது. இதுதான் நடந்தது. தமிழன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். அறிவை இதை பேசினால் சீமான் எப்பவும் பழம்பெருமை பேசிக் கொண்டிருப்பான், இனப்பெருமை பேசிக் கொண்டிருப்பான். இதை பேசாமத்தான் என் இனம் நாதியற்று கீழே விழுந்து விட்டது. தமிழன் தன் இனப்பெருமை இன வரலாறு உணராது, தன் மொழி பெருமை இனப்பெருமை இல்லாது வீழ்ந்து போனான். திட்டமிட்டு இந்த இன மக்களுக்கு சாதி பற்று மதப்பற்று சாதி பெருமை மதப்பெருமை ஊட்டப்பட்டது. மொழி பெருமை இனப்பெருமை இல்லாது வீழ்ந்து செத்து போன இன கூட்டம் இது. நான் தமிழன். அமெரிக்கால போய் ஐ ஆம் இந்து என்று அறிமுகப்படுத்த முடியாது. ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் இஸ்லாம் எவரும் அறிமுகப்படுத்துவதில்லை என் அன்பிற்குரிய பிள்ளைகளே. ஐ ஆம் நாடார், ஐ ஆம் தேவர், ஐ ஆம் கோனார், அவரின் செட்டியார் என்றெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முழக்கத்தை முன்வைத்தான் முகமது தர்விஷ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லவில்லை. நாளை என் மதம் அழியுமானால், என் மார்க்கம் வீழுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே வீழ்ந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து முழங்கவில்லை. நாளை என் மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன் என்றுதான் சொன்னான். அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலரா, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா அயர்லாந்து வேண்டுமா என்று கேட்டபோது இல்லை, எனக்கு என் மதம் தான் வேண்டும் என்று சொல்லல. என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலத்தை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கிணையான மொழியை உலகில் எங்கும் நான் பெற முடியாது. எனக்கு என நிலத்தை விட என் மொழிதான் முக்கியம், அதை கொடு என்று கேட்டான். உலகில் எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் பயணம் செய்யுங்கள் நண்பு பிள்ளைகளே. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான். அப்படித்தான் நான் தமிழன். அப்படித்தான் நான் தமிழன். இந்தியன் என்ற ஒன்றே கிடையாது, அது அம்பக் வெற்று வார்த்தை. எவனும் இந்தியன் கிடையாது. இந்தியா என்பது பல தேசங்களின் ஒன்றியம், மாநிலங்களின் அவை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசியல் சாசனத்தை, அரசியல் சாசனம் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு அறிவாசான் வகுத்து கொடுத்த அரசியல் சாசனம் இந்தியா, தட் இஸ் பாரத் shall be an union of states. அவ்வளவுதான். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன். அதுபோல இந்தியா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் ஆல். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் பெத்து போட்டு பேர் வச்சான், இவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். இது ஒரு பைத்தியக்கார கூட்டம், பைத்தியக்கார கூட்டம். சொந்தமா ஒரு விமானம் இல்ல இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸையும் வித்துட்டது. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் 100 ஏர்போர்ட் வரப்போதான். எதுக்கு? நாங்க ஓடி பிடிச்சு விளையாடவா? டே பைத்தியக்காரர்கள். சொந்தமா தன் நாட்டுக்கென்று ஒரு விமானம் கிடையாது. எல்லாம் பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். நடா உங்க சேஷன் ஐயப்பா. ஆசிரிய பெருமக்களுக்கான ஒரு நாளாக அன்னை கல்லூரி நடத்துவதில் நான் உண்மையிலேயே உளமகிழ்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, தாய் நம்மை 10 மாதம் சுமக்கிறாள், அது உயிர் கருவறை, உயிர் கருவறை. ஆனால் பள்ளி கல்லூரிகள் தான் பல ஆண்டுகள் நம்மை சுமக்கிற அறிவு கருவறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நம் பெற்றோர்கள், நம் அன்னை தந்தையர், நம் தாய் தந்தையர் நமக்கு இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் நம்மை இந்த உலகத்துக்கு காட்டுகிறார்கள் என்ற புரிதல் உங்களுக்கு வரும். மிகுந்த மதிப்பிற்குரியவர்கள் ஆசிரிய பெருமக்கள். என்னை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எல்லாம் நான் என்றைக்கும் நன்றி உணர்வோடு நினைவு கூறுவேன். ஒரு எளிய கிராமத்தில்
ஒரு உழைக்கும் வேளாண்குடியில் பிறந்து வந்த மகனை எங்கள் ஆசிரியர்களே புத்தகம் வாங்கி கொடுத்து பணம் கட்டி படிக்க வைத்ததெல்லாம் உண்டு எனக்கு. அது நான் 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு 4ஆப்பு 5ஆப்பு படிக்கும்போது எங்கள் ஊர்லேயே படிக்கும்போது சான்சன் ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார். நாடகத்தை பார்த்துட்டு இந்த கரகாட்டம் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாடுற பழக்கம் எனக்கு இருந்தது சின்ன வயசுலே. அந்த ஆற்றல் என்னை மடியில் உட்கார வச்சுட்டு பாட வைப்பார். எல்லா மாணவர்களையும் உட்கார வச்சு பாடு பாடு சீமான் பாடுன்னு பாடினதா 10 காசு கொடுப்பார். அந்த உற்சாகம்தான் 11ஆப்பு 12ஆப்பு கல்லூரி படிக்கும் போது பெருமாற்றலா வளர்ந்து திரைத்துறைக்கு என்னை திருப்பிச்சு. அன்னைக்கு மடியில் உட்கார வச்சு சான்சன் பாட வச்சார். இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வந்தேன். என்னுடைய பேராசிரியர் சலீல், அவர் தான் நுண்கலை மன்றத்தினுடைய செயலாளர், ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி. கபடி விளையாடிட்டு சும்மா போய் குழாயடியில் இந்த மண்ணெல்லாம் ஒட்டி இருந்தது கழுவும் போது சும்மா நானா பாடிட்டு இருந்தேன். யாரோ ஒரு பின்னாடியே வந்து பார்க்குறாரு நான் பாடிட்டு இருக்கிறது. என்ன இவ்வளவு நல்லா பாடுற, போன தடவை ஏன்டா பாட்டு போட்டியில் நீ பங்கேற்கல அப்படின்னு. இது தெரியல நான் போயிட்டேன். இந்த வாட்டி நீ பாடுறடா பாட வச்சார். நானா மெட்டு போட்டு நானா பாட்டு எழுதி பாடி 36 பேர் பாடியிருக்கான். கண்ணை முடிட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம், கண்ணை முடிட்டா மலேசியா வாசுதேவன், கண்ணை முடிட்டா ஜெயசாஸ், அப்படி பாடுறான். கடைசியா என்னை கூப்பிடுறாங்க 37வது பேரா. ஒல்லியா ஒரு உருவம் நீ நடந்து போற போது மொத்த பேரும் சிரிக்கிறான். சீமா நீ மடா பட போற. ஏன்னா அவ்வளவு சிறப்பா பாடிட்டான். எல்லாரும் மேடையில் ஏறினதான் எனக்கு தெரியும். நானா பாடினேன். மொத்த கல்லூரி எந்திரிச்சு கைதட்டி ஒன்ஸ் மோர் கேட்டது. அதுக்கப்புறம் கல்லூரியில் எந்த விழாவினாலும் நான் தான் பாடுவேன். அப்படி வந்தது. ஆசிரிய பெருமக்கள் செதுக்கினார்கள். கபடி விளையாட்டு கல்லூரி அணியை தேர்வு செய்யறாங்க. கபடியில் இருந்த பேரார்வத்தில் எல்லாரும் கல்லூரி விட்டு போகும்போது நான் சின்ன ஆளா இருப்பேன், ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். அப்படி இருப்பேன். எங்கள் மூத்த அன்னைங்கெல்லாம் 3ஆவது ஆண்டு 2ஆவது ஆண்டு படிக்கிறவங்கெல்லாம் இந்த உடை கடியாரம் மோதிரம் இதெல்லாம் கலட்டி என்கிட்ட கொடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஓரமாக உட்கார்றா, அப்படியே ஓரமாக உட்காந்துருப்பேன். அந்த ஆர்வத்தில் இந்த பக்கம் 7 பேர் இந்த பக்கம் 7 பேர் 2 அணி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நல் வாய்ப்பா எனக்கு நல் வாய்ப்பா ஒருத்தர் வரல. எங்கள் விளையாட்டு ஆசிரியர், நீ சும்மா தான் இருக்க, நீ போய் நில்றா, 6 பேர் தான் இருக்காங்க இந்த பக்கத்தில். இதான் நடந்தது. என்னை நடுவால் பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு சப்ஸ்டியூட் நான் ஒப்புக்கு சப்பா என்னை வச்சுருக்காங்க. என் அணியில் எல்லாருமே பட்டு போகிறாங்க. நான் தான் இருக்கேன், நான் தான் இப்போ பாடி போகணும். எல்லாரும் கை தட்டுறாங்க, என்னடா ஒரு சின்ன பையில பாட விடுறாங்கன்ட்டு. அந்த கோடை தொட்டுட்டு பாடி போனேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். மொத்த அணியை என்னை தூக்கி கொண்டாடிச்சு. அவன் வந்தாலும் வேணா இவனை அணியில் வச்சுக்கிட்டான்ட்டாருங்க விளையாட்டு ஆசிரியர். ஆசிரியர்கள் என்னை உருவாக்கினார்கள். நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். தோ பரமசிவம் என்று ஒரு பேரறிஞர், என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர். அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கு, நீங்க படிக்கணும். அது அரிய பொக்கிசங்கள். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆண்டு மலருக்கு கவிதை கேட்கிறேன். கவிதை எழுதி கொடுக்குறேன். எல்லா கவிதையும் கிழிச்சு மூஞ்சில் வீசுறாரு. நான் சின்ன பையனா இருப்பேன். ஆத்திரமா வருது, அழுகையா வேற வருது. பந்து உட்காந்தே சோகமா இருந்தோன்னே எங்கள் அன்னைங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா ஏன்டா அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு. நம்ம ஆசிரியர், நம்ம பேராசிரியர் வந்து தோப்பா வந்து என்னுடைய கவிதையெல்லாம் கிழிச்சு போடுறாரு. என்னடா கவிதை கூட எல்லாம் நல்லா தானே இருக்குது, இந்த கவிதை என்ன வாடா போம்டா அப்படின்னு போனால் அவர் கடையில் இருக்கார், கேண்டீனில் கடையில். எங்கள் கடையில் நல்லா வடை போடுவாங்க. வந்தோடனே கோமா பண்ண எல்லாம் கூட்டமாக வந்துருக்கீங்க என்னடா அப்படின்னு. என்ன ஏன் தம்பி கவிதையை நீங்கள் இப்படி நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா தான் எழுதியிருக்கான். வடை சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம். வடை வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுக்கும்போது என்னடா உன் தம்பி கவிதை எழுதிட்டான், படிடா. அவ்வளோ காதல் கவிதை. அந்த வயசுல வேற என்ன நமக்கு தெரியும், அவ்வளவும் காதல் கவிதை. இது ஒரு கவிதை. காதலை பாடுறதுக்கு தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கானடா. மனுஷனை பாடுறதுக்கு தானடா ஒருத்தன் இல்லை. உன் தம்பியாவது மனுஷனை பாடட்டும்டா, போடா கூட்டிட்டு போய் வேற நல்ல கவிதை எழுதிட்டு வர சொல்றாங்க. அந்த ஒரு நொடி விதை என் வாழ்க்கை, என் சிந்தனையை மொத்தமாக மாற்றியது. அதிலிருந்துதான் என் பார்வை
வேற பக்கம் திரும்பியது. இன்றைக்கு இருக்கிறார் என்னுடைய பேராசிரியர், திருநெல்வேலியில் இருக்கார். மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அதை ஒரு பெருமையோடு நினைவு கூறுகிறேன். தோ பரமசிவம் என்கிற பேராசிரியர் பெருந்தகையின் மாணவன் இந்த சீமான் என்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, படித்த ஆசிரியரிடம் நீங்கள் படிக்கக்கூடாது, படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரிடம் தான் நீங்கள் படிக்க வேண்டும். மார்க்ஸ் சொல்லுகிறான், மேத 2000 ஆண்டுகளில் அவனை போல ஒரு சிந்தனையாளன் இல்லை என்று உலகம் பாராட்டுகிற அந்த மார்க்ஸ் சொல்லுகிறான், என் கடைசி நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன், கற்றுக்கொண்டே இருப்பேன் என்கிறார். ஆஸ்திரேலியாவில் அண்மையில் என் அன்பு பிள்ளைகளே, உலகின் ஆகச் சிறந்த கல்வியாளர் அவருடைய சிலையை திறக்கப் போகிறோம் என்று அறிவித்த அந்த நாட்டின் பிரதமர் எல்லாம் அதை திறந்தாங்க. ஒரு பட்டு துணியில் அந்த சிலையை போர்த்தி இருந்தார்கள். பேரார்வம் கொண்டு உலகம் ஒற்று நோக்கி இருக்கிறது யாருடைய சிலையாக இருக்கும் என்று. அந்த பட்டு துணியை மெல்ல நகர்த்தினார்கள் என் அன்பு பிள்ளைகளே, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. இந்த அறிவு பேராசனுடைய சிலை. இறையன்பு என்கிற பெருந்தகை பயணம் என்கிற 10,000 மைல் பயணம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார், நீங்கள் படிக்கணும். அதில் தன் முகப்பிலே முன்னுரையிலே சீன பொன்மொழியை பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களையாவது படித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்திருக்கிறார் என்றால் அது அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆசிய கண்டத்திலே தனி மனிதனினுடைய நூலகம் மிக பெரிதாக இருந்த நூலகம் அவருடையதுதான். அவர் நமக்கு கற்பிக்கிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று சொல்கிறார். அதற்கேற்ப என் அன்பு பிள்ளைகள் தேடி தேடி படியுங்கள். சுவாசிப்பது போல வாசிப்பதை வாடிக்கையாக்குங்கள். தொட்டு பார்த்தால் காகிதம்தான், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் என்பதை, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது பேராயுதம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரும். தேடி தேடி படியுங்கள். நம்மளுடைய இன மூதாதை வள்ளுவ பெருமகனாரை மதிப்பெண்களுக்காக படிக்காதீர்கள். நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக மாற வேண்டும் என்றால் திருக்குறளை தொடர்ச்சியாக படியுங்கள். இந்த தேசத்தில் தான் ஒரு கேடுகட்ட கல்வி முறை, மதிப்பெண்களை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற ஒரு முறை போல ஒரு கொடுமை உலகத்தில் எங்கெங்க பற்பசையை பிதுக்குவது போல மனித மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியில் எடுக்கிறார். அஞ்சு பாடம் வச்சிருக்கான், 5லையும் 100க்கு 100 வாங்கிடணும். 4 பாடத்தில் 100க்கு 100 வாங்கினா அறிவியல் ஆசிரியர் அருமையான மாணவன், அறிவில் சிறந்தவன் பாரு. புவியியல் வாத்தியார் பாராட்டுவார், வரலாற்று வாத்தியார் பாராட்டுவார், ஆங்கில வாத்தியார் பாராட்டுவார். ஏதோ ஒரு பாடத்தில் தோத்துட்டான்னா அந்த வாத்தியார் முட்டா பையன்பார். இப்போ 4 ஆசிரியர் சொல்றது அறிவாளின்னு நம்புறதா, ஒரு ஆசிரியர் சொல்ற முட்டா பையன் நம்புறதா? இந்த குழப்பம் இன்று வரை நீடிக்கிறது. கல்வி என்பதே என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்வி. இதுதான் விவேகானந்தர் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்படி ஒண்ணு இல்லையே. 130 கோடி மக்கள்ல ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியாத நாடு ஒருத்தன் ஒண்ணு கிடையாது. கால்பந்தாட்டத்தில் ஒரு நாடு எந்த இடத்துல இருக்கு சொல்லு? 100வது இடத்துல இருக்கு. அதாவது கடைசியிலிருந்து முதல்ல இருக்கு.
இது இப்படி இப்படி ஒரு நாடு. வள்ளுவனை தாண்டி ஒரு பேரறிஞன் எவனும் இல்லை. நான் ஒரு தத்துவம் படித்தேன் என் நண்பு பிள்ளைகள. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்ன தத்துவம்டா, எல்லா இடங்களையும் எழுதி வச்சிருக்கோம். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இந்த தத்துவத்தை சொன்னவன் தான் உலகில் ஆகப்பெரும் ஞானி. ஆனால் அவர் உருவாவதற்கு முன்பு, அவர் பரம்பரை உருவாவதற்கு முன்பு நம் பாட்டன் பாடியிருக்கிறான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று. நம்ம ஐயா தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி நமக்கு கற்பிக்கிறார், கனவு காணுங்கள், உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வாருங்கள். அதற்கு விதை தூவியவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துங்கிறான். அவன் கற்பிக்காதது ஒன்றும் இல்லை. தேடி தேடி படியுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள். அறிஞர் பெர்னாட் ஷா, நீங்க எப்படி அறிஞர் ஆனீர்கள் என்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன செய்யறது, வறுமை, போட்டுக்கிற ஒரே ஒரு மேலாடை தான் இருந்துச்சு, அதுவும் அழுக்காயிருச்சு, கிழிஞ்சு போச்சு. கலட்டி துவைச்சிட்டு காய வச்சு போடலான்னா மேலாடை இல்லை, குளிருது. அதையே போட்டு போட்டு என் வேர்வையே அதில் பட்டு உப்பு படிஞ்சு எனக்கே என்னுடைய நாற்றம் சகிக்க முடியல. வேறு எங்கே போனாலும் எல்லாரும் என்னை அருவருப்பாக பார்த்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு நூலகம் இருந்தது, லைப்ரரி. அது திறக்கிற வரை காத்திருந்து திறந்த உடனே உள்ளே போய் ஓரத்தில் உட்காந்து என்ன புத்தகம் கிடைக்குதோ எடுத்து படித்தேன், அறிஞனாயிட்டேங்கிறது. இதான் நடந்தது. அறிஞர் பெருநாள் சார் அறிஞரானது கதை இதுதான். படிங்க, படித்து கொண்டே இருங்க. வெறும் பாடத்தை மட்டும் படிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறது நீங்கள் படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு வரும். எனக்கெல்லாம் சில சமயம் புத்தகங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. ஐயோ, நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குதுன்ட்டு. வயிற்று பசி போல மூளைக்கு பசிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்கு, படிக்கிறது. என் அன்பிற்குரிய பிள்ளைகள், உங்களுக்கு மூத்தவன், உங்கள் மீது பேரன்பு கொண்டவன், உங்கள் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டவன் என்கிற அந்த உரிமையில், அந்த உறவில் இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்லிட்டேன். இன்னைக்கு நாம நிக்கிற இந்த நிலையில் நின்று நம்முடைய எதிர்காலத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாடும் இந்த நாட்டை ஆளுகிற அரசாங்கங்களும் எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கும். எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். ஒரு அடிப்படை கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. ஒரு முதலாளி எந்த ஒரு முதலீட்டையும் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. மிகச்சிறிய நாடுகள் உலகிலே கல்வியை, உயிர்காக்கும் மருத்துவத்தை, குடிநீர் விநியோகத்தை, சாலை போடுதல் பராமரித்தலை, மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடு எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி விட்டது. இது என்ன சொல்ல வருது? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு மனிதன், தனி ஒரு முதலாளி ஆக சிறப்பாக நிர்வாகம் செய்வார். அதான் சொல்ல வருது. கல்வியை தனியார் நல்லா கொடுத்துருவார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுத்துருவார். நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. சென்னை தலைநகரிலே அரசு மருத்துவமனை.
ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, ஐயா கலைஞருக்கு முடியவில்லை. நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர்களே அரசு மருத்துவமனையில் போய் படுத்து மருத்துவம் செய்யல. ஏன் இந்த சிந்தனை நமக்கு எழல? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? முதலாக அப்போலோவில் படுத்து அப்போலோ மருத்துவமனையை புகழ்வர செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையாருக்கு முடியவில்லை, 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் தான். ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை, முதலில் எம்ஜிஆர் மருத்துவமனை, எம்ஜி ராமச்சந்திர மருத்துவமனை, பிறகு காவேரி. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? தரங்கெட்டவர்கள் கைகளில் அதிகாரம் இருப்பதால் தரம் இல்லை. அரசு பள்ளி கல்லூரியில் எந்த அமைச்சர் மகன் படிக்கிறார்? எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? ஏன் தரம் இல்லை? ஒரு ஆசிரியை தாமதமாக வருகிறார், தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏன் நம்ம தாமதம், எதுக்கு தாமதமா வரீங்க? பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க பணி செய்யறது பள்ளிக்கூடத்துல தான். அங்கு பணி செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளே தனியார் பள்ளிகளில் படிக்கிறார். எத்தனை ஆயிரம் கோடிகள் இதுக்கு செலவிடுகிறார்கள். அப்போ இந்த மருத்துவமனை, இந்த பள்ளிகள் யாருக்காக, எதற்காக தரமற்றது? அரசு போக்குவரத்தை பாருங்க, அந்த ஓட்டுநருக்கு ஒருத்தர் சீட் பெல்ட் போட்டு ஓட்டு, இடவாறு போட்டு ஓட்டணும்னு ஒரு உத்தரவு வருது. நீங்க நம்ப முடியுதா பாருங்க, சீட்டே கிடையாது, ஒரு நாற்காலி போட்டு சும்மா உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஒருத்தன் கீழே போய் பதிவு போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் அவர் பெல்ட் போட சொல்லு அப்படின்ட்டு. ஒரு பேருந்து ஓடுது, முன்பக்கமே முகப்பே இல்லை, அது எங்கே போகுது, எந்த ஊருக்கு போகுது, எதுவும் தெரியாது. அரசு போக்குவரத்து உங்களால் நம்ப முடிகிறதா? அரசு பேருந்துல மழை பெய்யுது, நம்ம அம்மா அக்கா தங்கச்சியும் கொடை பிடிச்சிக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா நின்றுட்டு இருக்காங்க, சத்தியமா. அட கொடுமையே கொடுமையே இது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். இது யார் சரி செய்யறது என்கிற கேள்வியை நம்ம எழுப்புறது இல்லை. நமக்குள்ள அறச்சீற்றம் இல்லை, கோபம் இல்லை. அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான். நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் திருடுறானே, விடப்பா, யாரப்பா திருடல, ஏப்பா லஞ்சம் வாங்குறானே, எவப்பா வாங்கல, பழகிவிட்டது, குற்றங்கள் பழகிருச்சு, சகித்துக்கிட்டான். 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்யறான், 60 வயசு அம்மாவை வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். கேட்டால் விவாதத்தில் பெண்கள் கவர்ச்சியாக உடை உடுத்துகிறார்கள். 6 வயசு குழந்தையும் 60 வயசு அம்மாவை என்னடா கவர்ச்சியா உடை போட்டாங்க? பதில் இல்லை. சட்டங்கள், காவல்துறை, ராணுவம், நீதிமன்றங்கள், சிறை எல்லாம் இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இதுதான் இங்க இருக்குது. இல்ல. வீட்டில் ஒரு பெண் குழந்தையை தனியாக விட்டு செல்ல முடியும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்ல. பாட்டியை கூட நீங்க விட்டு போக முடியாது. இந்த சமூகம் எதை நோக்கி நகர்கிறது? எங்கே கொண்டே நிறுத்த போறார்கள்? நீங்கள் எல்லோரும் இறந்த பிறகு எங்கேயோ சொர்க்கம் போகிறோம், நரகம் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தெரியாது, இது இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கலாம். இல்ல, இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட அந்த பூமி இருக்கலாம். கர்மம். எல்லாமே சந்தை, எல்லாமே வியாபாரம். தொலைக்காட்சி நீ திறக்க முடியாது, உன்னை லூஸ் ஆக்கி தான் விடுவான். பல்கூச்சமா, இந்த பேஸ்டை போடுங்கள். பல்குச்சத்தை சாதாரணமா விடவிடாது. போப்பா,
இவனே கூச்ச நாச்சம் இல்லாம திர்றான் தெருவில். பால் கூச்சம். தலைக்கு என்ன போடுகிறீர்கள்? இந்த சாம்பை போடுங்க, இதை போடுங்க, அப்பதான் சீக்கிரம் கொட்டும். கால கொடுமை. படம் போட்டாங்கன்னா படத்துக்கு இடையில விளம்பரம் போடுவாங்க. இப்ப விளம்பரத்துக்கு இடையில கொஞ்சோண்டு படம் போடுறாங்க. இது காரணம் என்ன? சந்தை. சந்தை வெரி பிக் மார்க்கெட். இதுல நீங்களும் நானும் ஒரு பண்டம் தான். கொஞ்சம் நான் படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்க. எவ்வளவுப்பா? 2 lakhs. சரி, யாருக்குப்பா முதலாளி? அவன் எந்த நாட்டில் இருக்கான்னு தெரியாது, வெளிநாட்டு முதலாளி. ஒரு தம்பி கோபிநாத் நீயா நானால விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வெளிநாடுகளில் வேலை செய்யறவங்கள தேச துரோகிகள்னு ஒரு தம்பி சொல்றான். ஒரு தங்கச்சி அவனை கேக்குது, சரி நாங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யறோம், நாங்க தேச துரோகிகள், நீங்க இங்க இருந்து யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு கேக்குது. நீங்க இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டு முதலாளிக்கு வேலை செய்யறீங்க, நாங்க அங்க போய் செய்யறோம், நீங்க இங்க இருந்து செய்யறீங்க, அவ்வளவுதான். நீங்கள் அடிமைகள், அந்நிய முதலாளிகளின் கைக்கூலிகள் இங்கு தயாரிக்கப்படுகிறார்கள். அதான் இங்க இருக்கிற சிஸ்டம். நாம அமைப்புங்கிறோம், அதை சில பேர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் சரியில்லைன்னு. இதான் இங்க இருக்கிறது. இந்த முதலாளி கொடுப்பாரு 2 லட்சம் சம்பளம் வாங்கி, இவர் ஒரு தொலைக்காட்சி வாங்குவார். அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு அலைபேசி வாங்குவார், செல்போன். அது யார் தயாரிச்சது? அவர் தான். இவர் ஒரு குளிரொட்டி வாங்குவார், தயாரிச்சது யாரோ அவர் தான். இவர் ஒரு கார் வாங்குவார், மயில் உந்து, தயாரிச்சது யாரோ அவர் தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகருகிற நீயும் ஒரு பண்டம், அவ்வளவுதான். ஆனாலும் நீ சொல்கிறாய் நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை. கேவலம், கேவலம். இப்போலாம் நீ வீடுலாம் கட்டணும்னு நினைச்சிடாத, கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி. நீ வரி தாப்பு கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. வரியத்தான் கட்டலாம், வீடு கட்ட முடியாது. முடிச்சு தள்ளிட்டான். கடைசியா இந்தியா விற்பனைக்குன்னு ஏலம் போடுவான் ஒரு நாள் நிதிநிலை அறிக்கையில. இப்ப இங்க பாரு, இப்ப தொடர் வண்டி வியாபாரத்துக்கு வருது, எல்லாம் வியாபாரத்துக்கு வருது. வங்கி எல்லாம் தனியார் மயமாயிருச்சு. நீங்க அறிவிற்சிறந்த என் சொந்தங்கள் சிந்திக்கணும், என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள். நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க, மதிப்புமிக்க, மேன்மை மிக்க நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள், நீங்கள் வங்கியில் பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் வங்கி ஒருவேளை திவால் ஆகிவிட்டால் நீங்க 50 லட்சம் போடுங்க, 5 கோடி போடுங்க, எத்தனை பணம் எவ்வளவு போட்டிருந்தாலும் 5 லட்சம் இழப்பீடு தருவோம். தட்ஸ் ஆல். வங்கி ஏன் திவால் ஆகிறது? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? திவால் ஆயிரும். அது எப்படி இருக்கு பாருங்க. நீ அவ என்ன சொல்ற? பணத்தை தூக்கிட்டு சுருட்டிக்கிட்டே திவால் ஆயிருச்சுன்னு ஒரு இதை ஒட்டிட்டு போயிட வேண்டியதான். நினைச்சா யாராவது 5 லட்சம் கொடுத்து விடலாம். எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. எதுக்கு வங்கி, அரசு துறை நிறுவனங்கள் எல்லாம் ஏன் தனியார் மயப்படுத்தப்படுகிறது? அது இழப்பில் வருது. அரசு நடத்தும் போது இழப்பு வருவது, தனியார் நடத்தும் போது எப்படி லாபம் வருகிறது? பதில் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை அன்பு தம்பி தங்கைகள் எழுப்ப வேண்டும். எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? புரோக்கர் கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போடுவது. தட்ஸ் ஆல். முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவர் அகில உலக தரகர், இன்டர்நேஷனல் புரோக்கர். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, நம்ப முடியல. இல்ல இப்ப அண்ணன் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போறேன்னா அந்த தரகர் என்ன பண்ணுவாரு? என்கிட்ட எப்படி சொல்லுவாரு? ஐயா நல்லா சுத்தி மரங்கள்யா, நல்லா குழு குழு குழுன்னு காத்திருக்கும்யா, 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்யா. அவர் மொழியிலேயே சொல்றேன் பாரு. அப்பையா முக்கியமானவர்கள்லாம் குடியிருக்கிறனால எலக்ட்ரிசிட்டி கட் ஆகாதியா, சரியா இருக்குமியா, அருமையான ரோடு வசதி இருக்குங்கய்யா, பக்கத்திலே தேட்டர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குதுயா, பள்ளிக்கூடம்லாம் இருக்குயா, அங்கே வாக்கிங் போகிறோன்னா போகலாங்க, அங்கே ஒரு வீடு இது திடல் இருக்குதுங்கய்யா, எல்லாம் சொல்லி என்னை கூட்டி போரு. மாதம் 20,000 வாடகைங்கய்யா. சரி,
அங்கே வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா நல்ல மனுஷன், கை நிறைய சம்பளம் வாங்குது, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டான்னு வாடகை கொடுத்துரும், பொண்டாட்டி 2 பிள்ளை தான், பிக்கல் பிடுங்கல, ஆள் தண்ணி போடாது சலம்பாது, நல்லா பார்த்துக்கிறோம், நீங்கள் கொடுங்க, நம்பி கொடுக்கலாமியா. வீட்டுக்காரன்ட்டையும் பேசி எனக்கிட்டையும் பேசி வீட்டை எனக்கு குடியேற்றிட்டு கமிஷன் வாங்கிட்டு போகிறவருக்கு பேர் வீட்டு புரோக்கர். ஜப்பான் முதலாளி வா, கொரியன் முதலாளி வா, ரஷ்ய முதலாளி வா, சீன முதலாளி வா, எல்லாம் இந்தியாவில் தயாரி. இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? நாட்டு புரோக்கர். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். கப்பலில் வர்த்தகம் செய்தவனை போராடி விரட்டிவிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருகிறவனை வா வா என்று கூப்பிடுவது இன்றைய பொருளாதார கொள்கை. இவ்வளவுதான் ராஜா எக்கனாமிக்ஸ். இவ்வளவுதான் இவங்க எக்கனாமிக்ஸ். என்ன இருக்கு? ஒரு நாடு வளர்கிறது, ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்றால் தேசத்தின் குடிகளுக்கு கல்வி, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி சரியான சமமான தரமான கல்வியை, ஒரு தேசத்தின் வளம் என்பதே அறிவு வளம் தான், கல்வி வளம் தான். அந்த கல்வியை தேசத்தின் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு நாடு முயற்சி செய்கிறது, அதை நோக்கி நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. உயிரை காக்கும் மருத்துவன் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவது தூய சரியான மக்களாட்சி. அதை நோக்கி ஒரு தேசம் நகர்கிறது என்றால் அது வளர்ச்சி. தண்ணீர் உலக உயிர்களின் தேவை, மானுட தேவை மட்டுமல்ல. நீர் என்பது உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமான உயிர் தேவை. உயிர் தேவை. ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, மண்புழுக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, பாம்புக்கு, சிட்டுக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை நீர். இதை மனித தேவை என்று பார்த்தவன் எவன்? போத்தலில் குடுவையில் அடைத்து விற்க வைத்தவன் எவன்? யார்? உலக உயிர்களின் உரிமையை வியாபாரமாக்கிய அயோக்கியன் யார்? தண்ணீரை, மருத்துவத்தை, அறிவை, உயிரை வியாபாரமாக்கிய நாடு வளர்கிறது என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு கேவலம். தேசத்தின் குடிகளுக்கு பயணிக்க பாதையை போட்டு தர வக்கற்ற தேசம் வளர்ச்சி பெற்று பேசுவது கேவலம் அல்ல. அடிமை இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி கிடக்கல. சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி என்று என் நாட்டு மக்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடுமை. தேசத்தின் மக்களுக்கு பாதை போட்டு தராத நீ எப்படா நல்ல பாதையில் பயணிப்ப? சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. ஸ்கூட்டியா, உந்துருளியா, மகிழ் உந்தா, பாறை உந்தா, மூடு உந்தா, எல்லாவற்றிற்கும் ரோடு டாக்ஸ் இருக்கு, சாலை வரி. அது எந்த சாலையில் ஓட்ட என்று கேளு, பதிலே இருக்கு. சாலை வரி தான் எடுத்துட்டியே. என்னுடைய மகிழ் உந்துக்கு 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்க. அப்புறம் என்ன இதுக்கிட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன்? பதில் இல்லை. பேசிரு, கேள்வி கேட்டு, தேச துரோகி, ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், கர்மம் பிடிச்சவன், கர்மம் பிடிச்சவன். பேரன்பு கொண்டு என் தேசத்தை நேசிப்பதால் தான்டா இவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு. எக்கேடும் கட்டு போங்கடா, எல்லவடத்தவங்க விட்டு போக முடியாதனாலதான் கத்துறோம். அழித்து விட்டார்கள், அழித்து விட்டார். மகுவா மைத்ரா சொல்றாங்க பாருங்க, மேற்கு வங்க பாராளுமன்ற அரசிற்கும் மதத்திற்கும் வித்தியாசமே இல்லை. மதம் அரசாண்டு கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் பேச தயாரா இல்லை. 28 கோடி மக்களுக்கு மேலே 30 கோடிக்கு நெருக்கமாக இரவு உணவில்லாமல் உன் தேசத்தின் குடிகள் உறங்கப் போகிறார்கள். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், இந்த நாட்டின் முதுபெரும் தலைவர்கள் ஒரு உறுதியை தர முடியுமா? ஒரு சத்தியம் செய்ய முடியுமா? என் தேசத்தின் பிள்ளைகள் உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற சத்தியம் செய்ய முடியுமா? 6.4 விழுக்காடு 1 வயசு 2 வயசு குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள். 6.4 விழுக்காட்டு பிள்ளைகள். தொலைக்காட்சியை தர இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்சை நோய் விட்டு சோகை நோய் விட்டு இருக்கிறாள். இவள் உங்கள் பிள்ளைகள் போல ஊட்டமாக வளர உங்கள் வருமானத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பிவிடுங்கள். தொண்டு நிறுவனம் கத்துகிறது. அரசு எங்கடா ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையிலே குழந்தைகளுக்கு என்று ஒதுக்குற நிதி எங்கடா
கர்மம் முடிச்சவங்களா? எங்க அந்த காசு? எங்க? தேசத்தின் எதிர்காலத்தை, நம்பிக்கையை, நாளைய நாட்டுக்களை இப்படி பட்டு போக விட்டு, வாடி போக விட்டு, சோர்லாம் போட்டு விட்டு, பேச்சு வாயில டெவலப். என்ன டெவலப் இருக்கு? எங்கிட்ட டெவலப் ஆகுது? எங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டம் வச்சிருக்கேன். கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்து கொண்டிருப்பதை பத்தி கவலைப்படுறானா? ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? கிளீன் இந்தியா திட்டம் போடுற, கிரீன் இந்தியா திட்டம் இல்லாத உன் நாடு எப்படி நீ சரியா கொண்டு வருவ? இப்ப 4150 கோடி தூய காற்றுக்கென்று நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கியிருக்கீங்களே, காத்தை எந்த கடையில் வாங்கிட்டு வந்து தரப்போறிய? தூய காற்றை அறிவு இருக்கிறவர்கள் செய்யல செயலாது. 4150 கோடி. வின்சென்ட் சர்ச்சில் சுதந்திரம் கொடுக்கும் போது இந்தியர்களுக்கு விடுதலையின் அருமை தெரியாத, சுதந்திரத்தின் அருமை தெரியாத கொடுத்துறாதென்றார். அவன் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள் ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரி போடுவார்கள் என்று சொல்லிருக்க. இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? எந்த ஊடகம் காட்டுறதில்ல, எந்த பத்திரிகையும் போடுறதில்ல. நானும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான். தேடுவீங்க. வழி கிடையாது ராஜா, வேற வழி கிடையாது. ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. நீ என்னை தொடர்ச்சியா தோக்கடிச்சு பாரு, நீ தோத்து போவ. நான் இந்த வேலையை உண்மையிலேயே நேசிச்சு செய்கிறேன். நான் இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்குல்ல, உயிருக்கு உயிரா ஒருத்தன் நேசிப்பான், அவனை சுத்தல்ல விட்டு பான்பராக்கு பீடா போட்டு விட்டு குடிச்சிட்டு தருவான், அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு. அது மாதிரி நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிட்டு இருப்பேன். இது ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன்ற ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு போய், நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். அதான் நடக்குது. 83 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம்ங்கிறாங்க. இந்த கல்வி என்னத்தை கத்து கொடுச்சுன்னே தெரியல. படிக்கிற பிள்ளைகள் ஆர்கே நகரில் 50,000 இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க நம்பிதான் தேர்தலில் போட்டிட்டேன். வாக்கு செலுத்த வருவதில்லை. ஒரு பொறுப்பற்றதனம். தன்னுடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்காது யார் தீர்மானிக்கிறது? இது எவ்வளவு தவறை நம்ம தொடர்ச்சியா செய்யறோம். என் தம்பி மாயின் கூட சொல்றான் பாருங்க, நானு தான் பதிவு பண்ணேன். நம்ம அக்கா, தங்கச்சி, நம்ம பெரியம்மா, சின்னம்மா ஒரு கடைக்கு அனுப்புங்க, புடவை கடைக்கு. 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துடட்டும் பார்ப்போம். வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா. ஓயே ஒரு சேலை தான், ஒரு சேலை. அந்த கடைக்காரன் கை வலிச்சு தலை சுத்தி கீழே விழுகிற அளவுக்கு அந்த புடவை போடு, இந்த புடவையை போடு, அதை கொண்டா இதை கொண்டா, 100 சேலை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்யும். மாப்பிள்ள சாப்பிட போகலாம், எந்த கடைக்கு போனா? அந்த கடைக்கு போனா சுக்கா பக்காவா கொடுப்பான் மாப்பிள்ள, அங்க போவோம். அங்கன்னா நல்லா நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கும். எது ஒரு வேட்டி சட்டை எந்த பொருள் வாங்கணும்னாலும் தேடி தேடி போய் வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த மனவேதனை. நடிச்சா போதும்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் கிடையாது. வரலாறு அதுதான், வாழ்க்கையும் அதுதான், எல்லாமே சினிமாவா? ஒரு கர்மம். படம் பாரு, கைதட்டு, காசை கொடுப்போ. அப்படித்தானே கேரளாவில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது. அப்படித்தானே 66 லட்சம் ரூபா வரிப்பாக்கி வச்சவரை தேசத்தின் பெரிய தலைவர்னு போயிட்டு தெரியுற ஒரு கூட்டம் இருக்கு. அது கொண்டாடிட்டு இருக்குது ஒரு கூட்டம். வரிப்பாக்கி என்பது தேச துரோகம் இல்லையா? மக்களுக்கு சேர வேண்டிய பணம் இல்லையா?
அது யாரை கேட்டு இந்த வருமான வரித்துறை இதை ரத்து பண்ணுது? 66 லட்சம் குறைந்த அளவு தண்டம் போட்டு அதையும் கட்ட தேவையில்லை என்றால் யாருடைய காசு? எப்படிப்பட்ட நிர்வாகம்? கேவலம். இது என்னுடைய வேலை என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் மாற்றம் சாத்தியமில்லை. இது ஒவ்வொருத்தருடைய வேலை என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சாத்தியப்படும். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். அந்த மாற்றம் எங்கிருந்து? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நான் நினைக்கிறேனோ அந்த மாறுதலை நான் என்னிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? நீ யாருக்கோ உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு இருன்ற. பிறகு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். என்னத்தை கன்னியாகுமரி இதெல்லாம் நடக்கிறதா? இந்த சீமான்லாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றதா? இதெல்லாம் விளங்குறதா? இப்படி பேசிட்டு கூடாது. என்ன நோக்கத்தை கொண்டிருக்கையோ அதை அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நோக்கத்தை தீர்மானித்து விடு, பிறகு அதனே உன் லட்சியமாக்கு. அதை செயலாக்கம் பெறுவதற்கு, செயலாக்கம் படுத்துவதற்கு அதற்காகவே உழைத்துக் கொண்டிரு. உன்னிடத்தில் பணம் இல்லை, உதவ நண்பர்கள் இல்லை என்று கவலைப்படாதே, தொடர்ச்சியாக அதையே செய்து கொண்டிரு, நீ வெற்றி பெறுவாய்கிறார். நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன் நான் வெல்லுவேன், நான் தொடர்ச்சியாக உரியாக நின்று வெல்லுவேன், காலம் என்னை வெல்ல வைக்கும். புரட்சி புரட்சி என்கிறீர்களே, அது எப்போது வரும் லெனின்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள். இனி வாழவே முடியாது என்கிற நிலை இந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாகி விட்டது. நீங்கள் என்னை தேடுவதை தவிர வழியே கிடையாது. எவ்வளவு பெரிய ஏமாற்றம் உங்களை சுத்தி. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த கோஷ்டியிலே மறுபடியும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம்னு போராடுவது, ஸ்டெர்லைட்டை திறந்து வைத்தவர்களே திருப்பி மூடுவோம் என்று போராடுவது. என்ன இது? என்ன நாடகம் இது? என்னது? அன்பிற்குரிய பிள்ளைகள், அறிவிற் சிறந்த பேராசிரியர் பெருமக்கள், நீங்கள் எல்லாம் தான் இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திட வேண்டும். புரட்சியாளன் பகத்சிங், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உங்கள் வயதை ஒட்டிய காலத்திலே அவன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இந்த நாட்டின் விடுதலைக்காக மரணித்த மகன் பகத்சிங். 11 வயது இருக்கும்போது வகுப்பறையிலிருந்து அவன் வெளியேறுகிறான். உயிருக்கு நிகரான தங்கை அண்ணனை காணவில்லை 2 நாட்களாக என்று கதறுகிறாள். பெற்றோர்கள் ஆசிரியரிடத்திலே, கூட படித்த நண்பர்களிடத்திலே, உறவினரிடத்திலே தேடுகிறார்கள், இல்லை. எங்கு சென்றான் பகத்சிங்? 2 நாட்கள் கழித்து ஒரு களையத்திலே மண்ணை அள்ளி கொண்டு வருகிறான். மேலே ஒரு துணியை போட்டு கட்டியிருக்கிறான். தன் அன்பு தங்கையிடம் ஓடி போய் அந்த களையத்தை திறந்து காட்டுகிறான். அதிலே ரத்தம் தோய்ந்த மண். ஜாலியன் வாலாபாக்கிலே நம் நாட்டவர்கள் சிந்திய ரத்தம் என் தங்கையே, இதற்கு வெள்ளையர்கள் பதில் சொல்லும் வரை நான் ஓய மாட்டேன் என்று 11 வயதில் ஜாலியன் வாலாபாக்கிலே கொல்லப்பட்ட மக்கள் சிந்திய ரத்தம் தோய்ந்த மண்ணை அள்ளி கொண்டு வந்து கலையத்திலே கட்டி பத்திரப்படுத்தி வைத்த புரட்சியாளன் பகத்சிங். புரட்சி என்றால் ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தோலுவதும் அல்ல. புரட்சியிலே தனிநபர் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. பிறகு இதுதான் புரட்சி. வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்துவிட்டு முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். இளைய தலைமுறை புரட்சியாளர்களே,
என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் பகத்சிங்காக மாறி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். தெரிகிறது ஊழல், தெரிகிறது லஞ்சம், தெரிகிறது கொள்ளை, தெரிகிறது வள சுரண்டல், ஆற்று மணல், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், மலை மணல் எல்லாம் களவோய் கொண்டிருக்கிறது. உன் வளங்கள் உன் கண் முன்னே கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்லுகிறான் தன் முக உரையிலேயே, என் அன்பு தம்பி தங்கையிலே, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று. களவு போய்கொண்டிருக்கிறது. உங்கள் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் தாய் நிலம் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பனைமரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் வளரும். அந்த பனைமரம் கழுத்து முறிந்து சாகிறது என்றால், கொண்டை முறிந்து பட்டு பட்டு நிற்கிறது என்றால், உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறதுக்கான சான்று. பக்க வேர்கள் அல்ற பனைமரம் 1000 அடிக்கு கீழே போய் கூட தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழக்கூடிய வாய்ப்பு பெற்ற பனைமரம் சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழும் நீரற்ற நிலமாக உன் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே உலகத்திலே அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. நாம் நீரற்றவர்களாக, தென்னாப்பிரிக்காவிலே கேப்டவுன் நகர் போல நீரற்ற நகரமாகிவிட்டது என்று அறிவித்து விட்டு போய்விடுவார்கள். இவர்கள் நம்மை காப்பாற்ற வரமாட்டார்கள். வந்தவர்கள் இல்லை. புயலில் வரவில்லை, குரங்கணி தீ விபத்துக்கு காப்பாற்ற வரவில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஓகி புயலிலே இறந்த நம் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற வரவில்லை, பெரும் வெள்ளம் மழையில் இங்கே நடந்த கஜா புயலிலே நாம் செத்தபோது வரவில்லை, வரமாட்டார்கள். நம்மை நாமே தற்காத்துக் கொண்டால்தான். அன்பிற்குரியவர்கள், அருமை தம்பி தங்கைகள், தமிழின மக்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிய வேண்டும். மொழி சிதைந்து அழிந்து, கலை இலக்கிய பண்பாடு அழிந்து, அவனுடைய வழிபாடு சிதைந்து அழிந்து, தொன்று தொட்ட வேளாண்மை சிதைந்து அழிந்து, மொழியிலிருந்து முதலில் தமிழன் வெளியேறினான், வரலாற்றிலிருந்து பிறகு வெளியேறினான். இவனுக்கு வரலாறு என்பதே வட இந்தியன் வரலாறு தான். மார்க்ஸ் கிட்ட கேட்கிறாங்க, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? இந்தியர் அல்லாத ஒரு ஆட்சி எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. கஜினி முகமது எத்தனை தடவை படையெடுத்தான், பானிப்பட்டு போர் எங்க நடந்துச்சு, முகலாயர்கள் எத்தனை ஆண்டு ஆண்டார்கள், இதெல்லாம் தான் இந்திய வரலாறு. உனக்கு வீர பெண்ணுன்னாவே சான்சி ராணி தான். உங்க பாட்டி வேலுநாச்சியார் நினைவுக்கு வர்றது. உனக்கு வல்லபாய் பட்டேல் தான் வரலாற்றில் இருப்பார், நம்ம தாத்தா வஉசி இருக்க மாட்டார். உனக்கு வீர மன்னன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். நம்ம பாட்டைங்கள் பூலித்தேவனோ மருதுபாண்டியரோ அழகுமுத்துக்கோனோ தீரன் சின்னமலையோ கற்பிக்கப்படல, வரலாற்றிலிருந்து உன்னை வெளியேற்றினார். பிறகு உழைப்பில் இருந்து உங்களை வெளியேற்றினார்கள். நாம் வெளியேறிவிட்டோம். அதனால் என்ன பிரச்சனை சீமான்? அதுதான் பிரச்சனை. நீ பார்த்த தச்சு வேலை, நீ பார்த்த கொத்தனார் வேலை, நீ பார்த்த உழவு வேலை, நீ பார்த்த கட்டிட வேலை, எல்லா வேலையும் செய்ய குஜராத்தி பீகாரியன் 1.5 கோடி பேர் ஏறிட்டார். இதுவரை இந்த 5 ஆண்டு பிஜேபி ஆட்சி முடிஞ்சு இறங்கும்போது இன்னும் 1.5 கோடி 3 கோடி பேர். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த சாதிக்காரனை நான் தான் பெரிய சாதின்னு பீத்திக்கிட்டு அலைய முடியாது. ஏன்னா அவன் தான் பெரிய சாதிக்காரனா வட இந்தியன் வந்துட்டான். மற்ற மாநிலங்கள் போல அல்ல. இங்க வந்த உடனே குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் அடையாள அட்டை பெற முடியும். பெற்றுக்கொண்டு அவன் உன் அரசியலை, உன் அதிகாரத்தை தீர்மானிப்பான். நீ நிலமற்றவன் ஆக்கப்படுவாய். பாருங்க, 1.5 கோடி பேர்னு கணக்கு வைங்க. 1.5 கோடி பேர் அதிகமா இருப்பான், ஆனா 1.5 கோடின்னு வைங்க. ஒரு ஆளுக்கு மாசம் 10,000 சம்பளம் வைங்க, குறைஞ்ச வச்சோம் 10,000. 1,30,000 கோடி ஒரு மாசத்துக்கு கிளம்புது. இங்கிருந்து உன் பொருளாதாரம் வட மாநிலத்துக்கு போகுது. ஏன்? நீ உழைக்கல. ஆனா இதே சென்ட்ரிங் வேலை, இதே தச்சு வேலை, இதே கொத்தனார் வேலையை மலேசியா சிங்கப்பூர்ல பாக்குற. இங்க டீ கிளாஸ் கழுவுறது இந்த சாதிக்கார பைய கழுவு, எச்சி கிளாஸ கழுவுறதா அப்படின்னு நீ வெக்கப்பட்ட. ஆனா துபாயில கக்குஸ் கழுவுற. இது நோய், உளவியல் நோய். உழைப்பில் இருந்து வெளியேறி விட்டான் தமிழன்.
இப்போது நீ நிலத்தில் இருந்து அகற்றப்படுவான். ஈழ தாயகத்தில் அடித்து விரட்டி சிங்களவர்கள் நம் தாய் நிலத்தை ஆக்கிரமித்தார்கள். இங்கே நிலத்தை அபகரித்து நம்மை அப்புறப்படுத்துவார்கள். நாம் நிலமற்றவர்களா ஆக்கப்படுவோம், பட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் அதை உணர்ந்திருக்கிறோமா? இல்லை. அங்கேயும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை தான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவாங்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். நாம் அடிமைகள். நீங்கள் ஒரு கிளர்ச்சிக்கு, ஒரு தன்னலமற்ற மக்கள் ஜனநாயக புரட்சிக்கு என்னினும் என் இளைய தம்பி தங்கைகள் தயாராக வேண்டும். ரொம்ப கடினம். அறிவிச்சிறந்த மக்கள், தமிழின மக்கள் இன்று அடிமைப்பட்டிருக்கிற சூழலில் அதன் உரிமை மீட்சிக்கு, எழுச்சிக்கு, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்விற்கு நாம் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனினும் இளைய என் தம்பி தங்கைகள், நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உங்களிடத்தில் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிந்து படித்து பட்டம் பெற்று பேராசான் அம்பேத்கரை போல, பேரறிஞர் பெர்னாட்ஷாவை போல, அறிஞர் சாக்ரட்டிஸை போல மாபெரும் மேதைகளாக நீங்கள் உருவாகி இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். அறிஞர் பெர்னாட்ஷா தான் சொல்லுகிறார், உலகம் போற போக்கிலேயே உலகில் பெரும்பாலான மக்கள் போக நினைக்கிறார்கள். யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான். ஆனால் உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைத்தவர்கள் தான் என்கிறார். அப்படி இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிற பேராற்றல் கொண்ட பெரும் புரட்சியாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். வீரத்துறவி விவேகானந்தர் முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் செய்து முடிக்கிற பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் 50 பேர் ஒன்று திரண்டால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வர முடியும் என்கிறார். அதை உண்மையும் நேர்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் சாதித்து காட்டுவார்கள் என்கிறார். எனவே என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அப்படி உண்மையும் நேர்மையும் துணிவும் கொண்ட புரட்சியாளர்களாக வந்து இந்த பூமி பந்தை புரட்டி போடுங்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு இடத்திலே மனிதத்தை காக்க போராடுங்கள். சாமிக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் வாழுகிற பூமியை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டும். அதற்காக போராடுகிற என் போன்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நாம் தமிழர். சிட்டுக்குருவி செத்தா என்னன்னு கேட்கக்கூடாது. இந்த மரம் இருக்கு, வேப்ப மரம், இந்த அங்கே நேர மரம், வேப்ப மரம் இருக்கு. இந்த மரத்திலிருந்து எத்தனை பழம் விழுப்படுத்து நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பழம் முளைச்சிருச்சுன்னா எனக்கு அடிச்சு பேசுங்க, முளைச்சிருச்சுன்னு. நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை முத்து எத்தனை பழம் பழுத்து விழுந்தாலும் ஒரு விதை முளைக்காது. எப்ப முளைக்கும்? காக்காயும் மைனாவும் அந்த பழத்தை சாப்பிட்டு கழிவா கீழே போட்டா கொள்ளடிப்பதில் தான் நோட்டம் போடுது. லஞ்சம்
விவசாயிக்கு வாக்கு செலுத்தணும், செலுத்தி ஆகணும். எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடல, அடுத்து சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது.